உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. நான் இருக்கேன். இப்பெல்லாம் நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும். உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாதுன்னு தோணுது. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான். ஒரே ஒரு நாள் தான் நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்க போற. ஆனா அது நினைக்கும் போது இப்பவே ஒரு மாதிரி அழுகையா வருது. இந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்றதை நினைச்சா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. நான் உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ ஆசையா என் பக்கத்துல வரும்போதெல்லாம் நான் உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கேன். உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிருக்கேன்ல. உன் லவ்வை நான் உதாசீனப்படுத்திருக்கேன். ஆனா நீ திரும்ப திரும்ப என் பின்னாடி சுத்தி வந்தல. பெரிய திருடன்டாடி. நீ எப்ப என் மனசுக்குள்ள வந்தன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே உன் மேல எனக்கு இவ்வளவு லவ் வருதுன்னா அப்போ என் மனசுக்குள்ள நீ ஏற்கனவே இருந்திருக்கன்னு தானே அர்த்தம். அது தெரியாம நானே என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கேன். நீ என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்க தெரியுமா, நீ என்ன லவ் பண்ற, ஆனா அதை நீ தான் மறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்க. உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கேன்னுலாம் சொல்லுவேன். நான் தான் பெரியவ மாதிரி அதெல்லாம் ஒண்ணுல ஒண்ணுலன்னு சொல்லிக்கிட்டே தெரிவேன். இப்ப யோசிச்சு பார்த்தா நீ சொன்னதுதான் உண்மை. இனி நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். இனிமே உனக்கும் சேர்த்து நானே உன்னை லவ் பண்ண போறேன். என்னடா தப்பா நினைச்சுக்காதடா. எனக்காக தானே நீ நீ ஜெயிலுக்கெல்லாம் போற. நான் உனக்கு உனக்கு எந்த உதவியுமே பண்ணலையேடா. டாச்சி விடு சும்மா. நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஆமா, இப்ப எதுக்கு நீ சொன்ன கதையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? இல்லடா மாறா, எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த தைரியம் இப்ப கொஞ்சம் கூட இல்லடா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா உடம்பெல்லாம் பயத்துல நடுங்குதுடா. அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் விசாரணை கூட்டு போனார்ல. ஆமா, அங்க எதுவும் உளறி வச்சிட்டியா? நான் உணரலடா. நீ சொல்ல சொன்னதுதான் நான் சொன்னேன். ஆனாலும் அவருக்கு என் மேல ஏதோ ஒரு டவுட் வந்திருக்குமோன்னு எனக்கு பதட்டமாவே இருக்குடா. டேய், அதெல்லாம் ஒண்ணும் வராதுடா. அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் நிதானமா இரு. நீ இப்படி மூஞ்சிய வச்சுட்டு இருந்தானா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. மாறா, டேய் நீ என்ன சொல்லு. இல்ல தப்பி தவறி உண்மையை சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிருவேன்டா. அப்பா என்ன வெறுத்துருவாரு. கண்மணி என்னை விட்டு. என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு சுத்தமா ஒன்னும் புரியலடா. கெட்ட கெட்ட கனவா வருது. உண்மையை சொல்றதா இருந்தா எப்பயோ சொல்லியிருப்பேன்டா. அதுக்காக இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் நான் உன்னை மாட்டி விட மாட்டேன். தைரியமா இரு. ஆனா ஒண்ணு, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, இத மறுபடியும் பேசாது. முடியல. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு நீ குடுக்கற குடைச்சல் தான் ரொம்ப ஓவரா இருக்கு. தைரியமா இரு. இல்லையா தயவு செஞ்சு வெளியே தலை காட்டாத. வேணா ஒண்ணு பண்றியா? கடை சம்பந்தமா பர்ச்சேசிங் சொல்லி வெளியூர் ஏதாவது போயிடுறியா? இல்ல அப்படிலாம் போக முடியாது. அந்த ஆளு விசாரணைக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நீ போனாலும் மேல டவுட் வந்துடும். சரி, நீ வீட்லயே இரு. ஆனா பயப்படாம தைரியமா இரு. நான் இருக்கேன். போ. இங்க பார். இல்ல சார், இந்த கேஸ்ல நம்ம பக்கம் ஒரு சில விஷயங்கள் வீக்கா இருக்கு. அதையும் நாம கரெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த கேஸ்ல நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதுக்கு நீங்க நான் சொல்றத கேட்கணும். சொல்லுங்க சார். ஜட்ஜிக்கு உங்க மேல சின்னதா ஒரு டவுட் இருக்கு. விஷயம் என்னன்னா, பாண்டியன் இறந்து கொஞ்ச நாள்லயே உங்க ஃபேமிலியில இருந்து அடுத்தடுத்து அந்த வீட்டில இருந்து 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுலயும் உங்க கல்யாணம் சொல்லவே வேண்டாம்.
அது ஊருக்கே தெரியும் இல்லையா? ஆனா இந்த பாண்டியனை உங்களுக்கு தெரியவே தெரியாது. பாண்டியனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்க. சாட்சி பகை இருக்கிறதா சொல்றான். இந்த ரெண்டுமே முரணா இருக்குல்ல? அதை அவர் யோசிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சார். இப்போ நான் என்ன பண்ணுங்கிறீங்க? ஒன்றும் இல்லை. அந்த விட்னஸ் உங்களுக்கும் பாண்டியனுக்கும் ஏற்கனவே பகை இருக்குன்னு சொன்னால, ம் அதை அப்படியே மாத்தி உங்களுக்கும் பாண்டியனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்துச்சு, ஆனா அது பகை இல்ல, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அதை நான் வேணும்னு செய்யலன்னு சொல்லுங்க. அவர் தெளிவா புரிஞ்சுப்பாரு. கேஸ் ரொம்ப ஈஸியா நம்ம பக்கம் முடிஞ்சிடும். சரி சார்.